Hello guys, battle between the ghost of the Uchiha versus the beast who made all of the Uchihas as a ghost. செம்ம சீனிக்குது இன்னைக்கு. இந்த பேட்டில் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான பேட்டில். ஏன்னா இவங்க ரெண்டு பேருமே ஒரே டைம் லைன்லேருந்து வந்த உச்சியா கிளான் மெம்பர்ஸ் கிடையாது. ரெண்டு பேருமே என்கவுண்டர் பண்ண பேட்டில்ஸ் எல்லாமே வேற. இப்படி ரெண்டு லெஜெண்டரி கேரக்டர்ஸ் எடுத்து அதுக்கு நம்ம பேட்டில் யோசிக்கிற விஷயம் இருக்குல்ல, இட்ஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங். பேசவே வேணாம், நேராக வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபர்ஸ்ட், என்னோட ஃபேவரட் அண்ட் நருட்டோ ஃபேண்டம்லேயே இருக்கிற ஒன் ஆஃப் த மோஸ்ட் ஃபேவரட் கேரக்டர் இட்டாச்சி உச்சிஹா. Bloody sweet. ஃபர்ஸ்ட் திங் ஃபர்ஸ்ட், இதை நம்ம ஒரு ஃபேரான பேட்டிலாக மாற்றணும். ஸோ நான் சொல்கிறத அப்படியே இமேஜின் பண்ணிக்கோங்க. போத் இட்டாச்சி அண்ட் மாடரா இவங்க ரெண்டு பேருமே உயிரோடு அப்போ இருந்த பீக் வெர்ஷனை தான் நம்ம பேட்டிலுக்கு எடுத்துக்க போகிறோம். இப்போ எல்லாரும் இட்டாச்சிக்கு தான் ஒரு கிரானிக் இல்னஸ் இருந்ததே, அது எப்படி பிரைம் வெர்ஷன் ஆகும்னு கேட்பீங்க. நம்மளே அசியூம் பண்ணிப்போம். ஆனிமேல காட்டின சிக்னஸோட இருக்கிற இட்டாச்சியை நம்ம எடுத்துக்க வேணாம். அதுக்கு பதிலாக நம்ம ஒரு இட்டாச்சியை கிரியேட் பண்ணி மாடரா கூட பேட்டில் பண்ணுவோம். இட்டாச்சி அவனோட 13வது வயசு வரைக்குமே எந்த விதமான சிக்னஸும் இல்லாமல் ஒரு நார்மல் கிட்டாக தான் வளர்றான். அண்ட் ஹீ இஸ் ஒன் ஆஃப் த ஜீனியஸ் அண்ட் ஸ்கில்டு ஷினோபிஸ் வி ஹவ் சீன் இன் நருட்டோ சீரீஸ். அது மட்டும் இல்லாமல் ப்ராடஜி ஆஃப் உச்சியா கிளான்னு சொன்னாலே நமக்கு ஞாபகம் வர ஒரே ஒரு பேர் இட்டாச்சி உச்சியா தான். யங் ஏஜ்லேயே இட்டாச்சி அச்சீவ் பண்ண ஃபீச்சர் எல்லாமே ரொம்ப இம்ப்ரெசிவாக இருக்கும். 8 வயசில் கெனின் ஆகியிருப்பான். ஃபாரஸ்ட் ஆஃப் டெத் மிஷனை சோலோவாக கம்ப்ளீட் பண்ணியிருப்பான். 10 வயசில் சூனின், 11 வயசில் ஆன்பு பிளாக் ஆப்ஸோட மெம்பராக ஜாயின் பண்ணி 13வது வயசுலேயே அதோட சீஃபாகவும் மாறியிருப்பான் இட்டாச்சி. நிஞ்சா அகாடமி எக்ஸாம்லையும் செகண்ட் ஹையஸ்ட் ஸ்கோர் வச்சிருக்கிறது இட்டாச்சி தான். ஃபர்ஸ்ட், இன்னொரு ஃபேன் ஃபேவரட் கேரக்டர் yellow flash of the leaf மினட்டோ நாமிகாசே. இங்கே தான் ஒரு ட்விஸ்ட். உச்சிஹா கிளானையே மொத்தமா ஈவன் இட்டாச்சியோட பேரண்ட்ஸையும் சேர்த்து ப்ரூட்டலாக கொண்டதுனால தான் இட்டாச்சி ஒரு ட்ரெட்ஃபுல்லான டிசீஸ்ல அஃபெக்ட் ஆகியிருப்பான். அப்புறம் தான் போய் அக்காட்சுக்கில ஜாயின் பண்ணுவான். டீனேஜ்லேயே ஒரோச்சிமாரு ஒன் ஆஃப் த 3 லெஜெண்டரி சானன்ஸை கெஞ்சுச்சுல போட்டு கதற விட்டுருப்பான் நம்ம இட்டாச்சி. காபூட்டோ மட்டும் அன்னைக்கு வந்து இன்டர்வியூன் பண்ணலன்னா ஒரோச்சிமாரு மொத்தமாக தூக்கி இருக்க வேண்டியதுதான். என்ன தொங்கிருச்சு. இதை விட பேடாஸான ஒரு மொமெண்ட் இருக்கு. லீஃப் வில்லேஜ்ல இட்டாச்சி ஒரு மோஸ்ட் வாண்டட் கிரிமினல் மாதிரி. ஏன்னா அங்கதான் உச்சிஹா கிளான் மேசக்கரும் நடந்திருக்கும், டான்ஜோவும் அவன் அங்கதான் தேடிட்டு இருப்பாரு. ஆனா இது எதை பத்தியுமே கேர் பண்ணாம இட்டாச்சி அண்ட் கீசமே இவங்க ரெண்டு பேருமே 9 tail beast ஜின்சுருக்கியை கேப்சர் பண்ணிட்டு வரேன் அப்படின்னு கிளம்பியிருப்பாங்க. எங்க தலைக்கு எவ்வளவு தில்லு பத்தியா. போனதோட சும்மா இருந்தானா கொரோனாயோட கெஞ்சுச்சு அவன் மேலேயே ரிவர்ஸ் பண்ணி விட்டுருப்பான். கக்காஷியை சுக்கியோ மேல போட்டிருப்பான். 1vs3 நடந்துட்டு இருக்கிற பேட்டில். ஆனாலுமே அது ஒன் சைடடா தான் இருக்கும். பட் ஆப்வியஸா கக்காஷியோனும் அவனோட ஃபுல்லஸ்ட் எக்ஸ்டெண்டுக்கு சண்டை போடல. அப்படி ஒரு பேட்டிலும் நடந்திருக்கும். காராவை சேவ் பண்ண போகும்போது இட்டாச்சி vs கக்காஷி நடந்திருக்கும். ஆனா அந்த இடத்துல இட்டாச்சி ஃபுல் பவர்ல சண்டை போட்டுருக்க மாட்டான். பெயின் ஒரு ஷேப் ஷிஃப்டிங் ஜுட்சு யூஸ் பண்ணி யூராங்கிற ஒரு கேரக்டரை காப்பி ஆஃப் இட்டாச்சி உச்சிஹாவா மாத்தி இட்டாச்சி உச்சிஹாவோட 30% ஒரிஜினல் சாக்கரா எடுத்து இவங்கிட்ட கொடுத்து டீம் கக்காஷி அண்ட் டீம் கையை டிலே பண்ண சொல்லி அனுப்பிச்சிருப்பாங்க. ஸோ எவிடென்ட்லி இங்க சண்டை போட்டது ஒரிஜினல் இட்டாச்சி கிடையாது. அப்படியே ஒரிஜினல் இட்டாச்சியே வந்து சண்டை போட்டிருந்தாலும் வெறும் 30% ஆஃப் சாக்கரா தான் தேவைப்பட்டிருக்கும் கக்காஷியை சமாளிக்கிறதுக்கு. என்ன ஸ்டைல் பரியாயோ. இந்த மாதிரி இட்டாச்சியோட ஃபீட் சொல்லிட்டு இருந்தால் சொல்லிகிட்டே இருக்கலாம். ஏன் வார் ஆர்க்லேயே காபூட்டோட ரியனிமேஷன் ஜுட்சுலேருந்து எப்படி அன்பைண்ட் ஆகணும் அப்படின்ற அந்த ஐடியாவை கியூரேட் பண்ணது இட்டாச்சி தான். ஷீசூயி உச்சியாவோட கெஞ்சுட்சு கொட்டோவா மாட்சுகாமி யூஸ் பண்ணி அதுலேருந்து ஃபர்ஸ்ட் அன்பைண்ட் ஆனதும் இட்டாச்சி தான். இவ்வளோ நேரம் நான் சொன்னது எல்லாமே சிக்னஸோடு இருக்கிற இட்டாச்சி. அதுக்கே இட்டாச்சி ஒரு பீஸ்ட் ஆஃப் அ பர்சனாக இருப்பான். ஆனால் நம்ம கிரியேட் பண்ண போகிறது இந்த டிப்ரெஷன் அண்ட் இல்னஸ் இல்லாத ஒரு இட்டாச்சி. மொத்த உச்சிஹா கிளானையே மேசக்கர் பண்ணதுனால தான் இட்டாச்சிக்கு அந்த சிக்னஸ் அண்ட் டிப்ரெஷன் வந்திருக்கும். ஆனால் நம்ம கிரியேட் பண்ணுற டைம் லைனில் உச்சிஹா கிளானை மேசக்கர் பண்ணது இட்டாச்சி இல்ல, ஷீசூயி உச்சியா அண்ட் ஒபிட்டோ உச்சியா. இப்படி வச்சுப்போம். இந்த பேட்டில்ல மொத்த உச்சியா கிளான் மெம்பர்ஸ், இட்டாச்சியோட பேரண்ட்ஸ் அண்ட் ஷீசூயி இவங்க எல்லாருமே இறந்துடுறாங்க. இந்த ஒரு விஷயத்தினால இட்டாச்சிக்கு மாங்கக்கியோ ஷரிங்கன் அவேக்கன் ஆகுது. பட் ஸ்டில் இட்டாச்சி மனசோடஞ்சு தான் இருப்பான். ஆனா லைஃப் த்ரெட்னிங் இல்னஸ் ஆர் டிப்ரெஷன் இட்டாச்சிக்கு இல்ல அப்படின்னு நம்ம டைம் லைனை மாத்தி வச்சுப்போம். நல்லா இருக்க. இப்படி ஒரு மோசமான இல்னஸில் இருக்கும் போதே அவனோட சாக்ரா அண்ட் ஸ்கில்ஸை இவ்வளோ ப்ரொஃபிஷியண்ட்டாக யூஸ் பண்ண தெரிஞ்ச இட்டாச்சிக்கு இப்போ ஹெல்த்தி பாடியோடு இருக்கான். இப்போ சொல்லவா வேணும், அவனோட சாக்ரா ரிசர்வ்ஸ், அவனோட ஸ்கில்ஸ், அவனோட இன்டெலிஜென்ஸ் எல்லாத்தையுமே நெக்ஸ்ட் லீப்புக்கு புஷ் பண்ணியிருப்பான் இட்டாச்சி. ஸோ இன்னும் செம பவர்ஃபுல்லாக இருப்பான்ல. ஆனால் அங்கே அப்படியே கட் பண்ணி இந்த பக்கம் திரும்பி அவன் பேட்டில் பண்ண போகிற ஆளை பார்த்ததுக்கு அப்புறமா நம்ம டிசைட் பண்ணுவோம். மாதரா உச்சியாவோட பீக்கை நம்ம பார்த்துருக்கோம். நிறைய இடத்துல பார்த்துருக்கோம். ஃபைனல் வேலி பேட்டில் பார்த்துருக்கோம், வார் ஆர்க்கில் பார்த்துருக்கோம். ஈவன் 9 tails பீஸ்ட் மேலேயே கெஞ்சுச்சு யூஸ் பண்ணுற அளவுக்கு அவனோட விஷுவல் ப்ரொவர்ஸ் அவ்வளோ ப்ரொஃபிஷியண்ட்டாக யூஸ் பண்ண தெரிஞ்ச ஒரு ஷினோபி தான் மாதரா உச்சியா. ஃபைனல் வேலி பேட்டில் ஒரு பெரிய எக்ஸாம்பிள் மாதரா உச்சியாவோட டியூரபிலிட்டி அண்ட் ஸ்டாமினாவை காட்டுறதுக்கு. ஹாஷிராமா கூட டோ டு டோ போன ஒரே ஒரு ஷினோபி, அதுவும் 12 to 16 ஹவர்ஸ்க்கு மேலேனா அது மாதரா உச்சியா மட்டும்தான். ஆனால் பவர் வைஸ் கம்பேர் பண்ணோன்னா ஹாஷிராமா இஸ் வே பியாண்ட் மாதரா. ஹாஷிராமா வேணுனே தான் அந்த பேட்டில் ட்ராக் பண்ணி கொண்டு போயிட்டே இருப்பார். அது செப்பரேட் ஸ்டோரி, அது வேற
ஒரு வீடியோவில் பார்ப்போம். ஆனால் இந்த பேட்டில் மாதரா எவ்வளோ டியூரபிளான பர்சன் நமக்கு தெரிஞ்சிருக்கும். அப்படியே வார் ஆர்க்கு வந்தோம்னா 5 காகே vs மாதரா பேட்டில் நடந்துட்டு இருக்கும். the 5 most powerful people from 5 different villages. இந்த மாதிரி ஒரு பேட்டிலே ஒன் சைடட் பேட்டிலாக தான் போயிட்டு இருக்கும். பிகாஸ் அவங்களோட ஆப்போனன்ட் இஸ் மாதரா உச்சிஹா. என்ன பைட்டு. இதில் மாதரா ஒரு சுப்பீரியர் காம்ப்ளெக்ஸில் வேற இருப்பான். என்னோட ஸ்வாட்லேருந்து ஒரு ஸ்லாஷ் பண்ணால் யூனிவர்ஸே 2 கட் ஆகுன்ற அளவுக்கு அவன் ஒரு காம்ப்ளெக்ஸில் இருப்பான். ஆனால் அதெல்லாம் சும்மா அந்த மாதிரிலாம் நடக்காது. பட் சொல்கிறேன், அவன் அவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக இருந்திருக்கான் இந்த ஒரு விஷயத்தில். என்னால் ஈஸியாக இவங்க எல்லாரையுமே வின் பண்ணிட முடியும் அப்படின்ட்டு. ஸோ தே யூ ஹேவ் இட். ஹி இஸ் த கோஸ்ட் ஆஃப் தி உச்சிஹா. இப்படியே பேசிக்கிட்டே இருந்தா என்னடா அர்த்தம்? எது பெருசுன்னு அடிச்சு காட்டு. ஃபர்ஸ்ட் ஹேண்ட் டு ஹேண்ட் காம்பேட். இது ஃபார் ஆப்வியஸ் ரீசன்ஸ் எல்லாருக்கும் தெரியும் மாதரா தான் வின் பண்ண போகிறான்னு. வார் ஆர்க்கில் ஒரு ஆர்மி ஃபுல் ஆஃப் பீப்புளை அவ்வளோ ஸ்டைலிஷாக அடிச்சு போட்டிருப்போம் வித் பேசிக் லெவல் ஆஃப் மார்ஷல் ஆர்ட்ஸ். நான் இங்கே இட்டாச்சியை டவுன் ப்ளே பண்ணல. இட்டாச்சியாலையும் ஹேண்ட் டு ஹேண்ட் காம்பேட் பண்ண முடியும். ஆனால் மாதரா அளவுக்கு பண்ண முடியாது. இட்டாச்சியோட மேக்ஸிமம் ஸ்கில் செட்ஸும் எபிலிட்டிஸும் அவனோட விஷுவல் ப்ரோஸை சுற்றி தான் கன்ஸ்ட்ரக்ட் ஆகியிருக்கும். இன்னும் சுருக்கமாக சொல்லணும்னா ஒரோச்சிமாருவே அடிக்கிற அளவுக்கு இட்டாச்சி கிட்ட ஆட்டம் இருக்கலாம். ஆனால் அதுக்காக முடியாது. இப்போ போத் கெஞ்சிச்சு அண்ட் நிஞ்சிச்சு இதில் 2 பேருமே ஆன் பார்ல இருக்கிற ஷினோபிஸ். நிஞ்சிச்சுவை பொறுத்த வரைக்கும் 2 பேருமே ஃபயர் எலிமெண்ட் தான் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ 2 பேருக்குமே இதை எப்படி கவுண்டர் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு பேசிக் இன்ஸ்டிங் இருக்கும். ஒருத்தன் என்னடானா சிங்கிள் ஃபிங்கரில் நான் கெஞ்சிச்சு கேஷ் பண்ணேன்னு சொல்லுவான். இன்னொருத்தன் என்னடானா டெய்ல் பீஸ் மேலேயே கெஞ்சிச்சு போட்டு கூட்டிட்டு வருவான். ஸோ நிஞ்சிச்சு அண்ட் கெஞ்சிச்சு இந்த 2த்துலையுமே ஆன் பார்ல இருக்கிற ஷினோபிஸ் தான். இதில் பெருசாக எதுவும் டிஃபரன்ஸ் வந்துடாது. இப்போ இந்த பேட்டில் கடைசியாக எங்கே வந்து நிற்கிதுன்னா 2 ஆப்ஷனில் தான் வந்து நிற்கும். ஒன்று இட்டாச்சி மாதராவை ஆஃப் கார்டில் கேட்ச் பண்ணி அமத்தராசு கேஷ் பண்ணணும். இதுலேயுமே ஒரு ஃபன் ஃபேக்ட் இருக்கு. அமத்தராசு ரொம்ப டெட்லியாவே இருந்தாலும் இது வரைக்கும் ஒருத்தரை கூட கொன்னதில்லை. நருட்டோ கிளாசிக்லயும் சரி ஷிப்புடன்லயும் சரி. செகண்ட் ஆப்ஷன் சூசனோ பேட்டில். இப்ப நிறைய பேருக்கு ஒரு டவுட் வரும், மாதரா கிட்ட இட்டர்னல் மாங்கேக்கியோ ஷாரிங்கன் இருக்கு ஆனா இட்டாச்சி கிட்ட இல்லையே அப்படின்ற அந்த டவுட் வரும். உச்சியா கிளானோட மேசக்கர் நடந்ததுக்கு அப்புறமா ஃபுகாக்கு உச்சியா, அதாவது இட்டாச்சியோட அப்பா, அவரோட மாங்கேக்கியோ ஷாரிங்கனை இட்டாச்சி பாரோ பண்ணி இட்டர்னல் மாங்கேக்கியோ ஷாரிங்கன் அவேக்கன் பண்ணிக்கிறான் அப்படின்னு அசியூம் பண்ணிப்போம். இப்போ இட்டாச்சியோட சூசனோ இருக்கிறதுலே 2 பவர்ஃபுல்லான வெப்பனை இட்டாச்சி அந்த சூசனோக்குள்ள வச்சிருப்பான். which is 1 டோட்சுகா பிளேட். இட் கேன் pierce through anything and everything. யாராவது ஒரு பர்சனை ஸ்லாஷ் பண்ணாலும் அவங்களோட கான்சியஸ்னஸை வேற ஒரு எக்ஸிஸ்டன்ஸ்லேயே சீல் பண்ணிடும் இந்த டோட்சுகா பிளேட். இந்த பிளேடோட பவரை டெமான்ஸ்ட்ரேட் பண்றதுக்கும் ஒரு பர்சனை யூஸ் பண்ணுவாங்க. நம்ம ஆட்டோக்கார தம்பி எங்க யார் பத்த பிள்ளைங்க நம்ம பிரச்சனையை பூரா தீர்த்து வைக்கலாம். செகண்ட் ஒன் இஸ் யாட்டா மிரர். இதால நிஞ்சுட்சு கெஞ்சுட்சு அண்ட் ஸ்பிரிச்சுவல் பவர்ஸ் எதை வேணா டிஃப்ளெக்ட் பண்ண முடியும். ஆனா மாதரா கிட்ட இந்த மாதிரி எந்த ஸ்பெஷல் எபிலிட்டிஸும் கிடையாது. அவனோட சூசானோட பிளேட் 2 மவுண்டன்ஸே 2 ஹாஃபா கட் பண்ற அளவுக்கு பவர்ஃபுல்லா இருக்கும். ஆனா அதை தாண்டி ஸ்பெஷல் எபிலிட்டிஸ் மாதராவோட சூசானோட எதுவும் இருக்காது. இப்போ எல்லாருக்குமே தோன்றது டோட்சுகா பிளேடை வச்சு மாதராவை பியர்ஸ் பண்ணிட்டா மாதரா அவுட்னு. உண்மைதான், அந்த மாதிரி பண்ணா மாதரா ஈஸியா டிஃபீட் பண்ணிடலாம். ஆனா சூசானோ எடுக்கிற அளவுக்கு இந்த பேட்டில் ப்ரொலாங் ஆகுமா அப்படின்னு கேட்டா ஒரு பெரிய क्वेश्चन மார்க். 2 பேருமே இந்த பேட்டில் ஸ்டார்ட் ஆன உடனே சூசானோ எடுத்து சண்டை போடுவாங்களான்னா ஃபார் ஷூர் கிடையாது. மாதராவோட பவர், ஸ்கில், ஸ்பீட், சாக்ரா ரிசர்வ் இது எல்லாத்தையுமே இட்டாச்சி ஒரு டிஃபென்சிவான பொசிஷன்ல இருந்துட்டு கவுண்டர் மெஷர் பண்றதுக்கே இட்டாச்சியோட பாதிக்கும் மேல இருக்கிற சாக்ராவை ஸ்பெண்ட் பண்ற மாதிரி இருக்கும். ஆனா இங்க நிறைய பேர் கேட்பீங்க, இட்டாச்சியால அமத்தராசு கேஷ் பண்ண முடியும்ல அப்படின்னு. ஆப்வியஸா எஸ், இட்டாச்சி இப்ப ஹெல்த்தியாவும் இருக்கான். ஸோ 4-5 டைம்ஸ்க்கும் மேல அமத்தராசு கேஷ் பண்ண முடியும். ஆனா அதுல இருந்து மாதராவால ஈஸியா எவேட் ஆயிட முடியும். ஸோ ஆல்ரெடி டிஃபென்சிவ் பொசிஷன்ல நிறைய சாக்ராவை டெப்ளீட் பண்ணிட்டு இருக்கிற இட்டாச்சி அமத்தராசும் யூஸ் பண்றான்னு வச்சுப்போமே, அது இன்னும் தான் இட்டாச்சியோட சாக்ராவை சீக்கிரமா டெப்ளீட் பண்ணும். சரி, அப்படியுமே சூசானோ எடுக்கிறானே வச்சுப்போமே, அதுக்கு முதல்ல மாதராவை கேட்ச் பண்ணணும். மாதரா ஒன்னும் ஒரோச்சிமாரு அளவுக்கு கேர்லெஸ்ஸா இருந்துட மாட்டான், அவ்வளோ ஈஸியா அவனை சீல் பண்ற அளவுக்கு. ஸோ இது எந்த பக்கம் திரும்பி நம்ம அனலைஸ் பண்ணாலும் மாதராக்கு ஃபேவரா தான் வந்து முடியும். ஸோ the winner of the battle is Ghost of the Uchiha, Madara Uchiha. இப்போ நான் சொன்ன எல்லாமே என்னோட பெர்ஸ்பெக்டிவ் அண்ட் வாட் இஃப் இது இந்த மாதிரி நடந்திருந்தா எப்படி இருக்கும் நானா இமேஜின் பண்ணிட்டு இந்த பேட்டில் கிரியேட் பண்ணி முடிச்சாச்சு. இதில் ஏதாவது நான் தப்பா சொல்லியிருக்கேன் இல்லை ஏதாவது டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் இருக்குன்னா கீழே தாராளமாக கமெண்ட் பண்ணுங்க. நானும் தெரிஞ்சுக்கிறேன், எல்லாருமே தெரிஞ்சுப்பாங்க. அதுக்கப்புறம் இன்னொரு இம்பார்ட்டண்ட்டான விஷயம் இருக்கு, நான் ரொம்ப கம்மியாக தான் பேட்டில் வீடியோஸ் போடுவேன் அண்ட் இன்டர் அனிமே பேட்டில்ஸ் நான் போடவே மாட்டேன். ஸோ அதை கேட்கவே கேட்காதீங்க, கேட்டாலும் போட மாட்டேன். அந்தந்த அனிமேவை நம்ம அப்படி அப்படியே என்ஜாய் பண்ணுவோம். நெக்ஸ்ட் ஒரு செம வீடியோவில் சீக்கிரமாகவே மீட் பண்ணுறேன். அன்டில் தென் டாடா. From here on out, you are to show some respect. Do you understand?